மகா பரிசுத்தோழர்கள் பரமபிதாவே ஸ்தோத்திரம், நல்ல பிதாவே ஸ்தோத்திரிக்கிறோம். உமது அன்புக்காக ஸ்தோத்திரம், சிநேகத்துக்காக ஸ்தோத்திரம், மகா இறங்குகளுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம் பிதாவே. இந்த புது வருஷத்துக்காக ஸ்தோத்திரம் அப்பா பிதாவே ஸ்தோத்திரம். நன்மையினால் முடிச்சுட்டப்பட்டதான இந்த மகிமையான வருஷத்துக்காக ஸ்தோத்திரிக்கிறோம் பிதாவே. சகல ஜனங்களும் நன்மை அனுபவித்து உண்மையை பின்பற்றி உம்மால் ஆசிரியப்பட்டு உலகத்தில் வாழத்தக்கதாக உண்மை ஜனங்கள் எல்லாரும் கிருபை முடிய கெஞ்சுறோம் பிதாவே. அப்பா பிதாவே ஸ்தோத்திரம். இதுவரையில் உண்மை பின்பற்றும் அனுபவத்தை அடையாத ஜனங்கள் உடனடியாக பாவத்திலும் சாபத்திலும் அழிவிருந்து போனமாய் மீட்கப்பட்டவர்களாய் ரட்சிக்கப்பட்டவர்களாக உண்மை பின்பற்றும் அனுபவத்தை அடைந்து உண்மையை பின்பற்றி நன்மையினாலே நிறைக்கப்பட்ட அனுபவத்தோடு உலகத்தில் படைக்கத்தக்கதாக அன்புடைய பிதாவே உண்மை ஜனங்கள் எல்லாரும் கிருபை முடிய கெஞ்சுறோம் பிதாவே. தீமை அனுபவிக்கிறவர்கள் உடனடியாக தீமை விட்டு விலகத்த தீய வழியை விட்டு விலகத்தக்கதாக தீய சாத்தாருடைய சக்தியிலிருந்து போனமாய் விடுவிக்கப்பட்டவர்களாக சாத்தாருடைய ஆதிக்கத்திலிருந்து போனமாய் நீங்களாகி போனமாய் என்ற விடுதலை அடைந்து உமக்கு மைமையாளர்களாக உம்முடையவர்களாக உலகத்தில் வாழத்தக்கதாக கிருபை முடிய கெஞ்சுறோம் பிதாவே. சகல கேட்டது மணமக்களை ரட்சிக்கிறவராக விடுவிக்கிறவராக எப்போதும் கிரிந்து கொண்டிருக்கிறதாக சோதரம் மைமையான விடுதலையை ரட்சிப்பை ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறதாக சோதரிக்கிறோம் பிதாவே. ஜனங்கள் விசுவாசித்து அவைகளை சொந்தமாகத்தக்கதாக உங்க ஜனங்கள் எல்லாரும் கிருபை முடியாது வேண்டுகிறோம் பிதாவே. நோயில் உடனே சுத்தமாக்க முடியாது வேண்டுகிறோம் பிதாவே. பேசாசனால் பாதிக்கப்பட்ட ஜனங்கள் உடனே சந்தித்து பேசாசல் அழித்து போட்டு மைமையான விடுதலை கட்டளை எல்லாரும் சொத்தமாக குணமாக்கி பலப்படுத்த ஆசுரித்தலும் முடிய வேண்டுகிறோம் பிதாவே. அப்பா பிதாவே ஸ்தோத்திரம். குழந்தை சொல்வ எல்லாரும் அளவில்லால் ஆசுரித்தலும் உமை ஜனங்கள் அவசியமான எல்லா நன்மைகளையும் சகல ஆசிரியர்களும் யாராவது கட்டளாட்டலும் சகல வாக்குறுதி நிறைவேற்றலும் வராமல் தடப்பட்டிருக்கிற சகல ஜனங்களை சந்தித்து சாதாரண மாற்றி ஆத்மாவை கொண்டு வந்து அளவில்லாமல் ஆசிரிக்க முடிய கெஞ்சுறோம் பிதாவே. அப்பா பிதாவே ஸ்தோத்திரம். வந்து கொண்டிருக்கிற ஜனங்கள் குறைக்கப்பட்ட சமயத்தில் வந்து சேரும்படி அனுக்கரிந்தாலும் நாமத்தை மையப்படுத்தலும் கிருவாரக்குறான்பா தேவாரும் வேள்பரிய சுநாமத்தில் ஜபங்கள் அன்பளப்பட பிதாவே. தாவுக்கு மகிமை துதியான மகிமலே எல்லாரும் ஆண்டவரை பாடுவது 225வது பாட்டு பழையத்துல 205வது பாட்டு.
மகிமை துதியான மகிமை அல்லேலூயா. எல்லாரும் ஜெபம் பண்ணுவோம். அப்பா பிதாவே ஸ்தோத்திரம், நல்ல பிதாவே ஸ்தோத்திரிக்கிறோம். அன்புக்காக சிநேகத்துக்காக ஸ்தோத்திரிக்கிறோம் பிதாவே. இன்றைய தினம் ஜனங்களை திருசரில கூட்டித்தரக்காக ஸ்தோத்திரம். ஜனங்களுக்கு அவசியமான சகல ஆசீர்வாதங்களை இலவசமாக கொடுக்க சித்தோடு எங்க வீட்டில் இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம் பிதாவே. திருசரில காணப்படும் ஜனங்கள் ஒளிபெருமன்ற திருவார்த்தை கேட்கிற ஜனங்கள் கூட உண்மை தரிசிக்கத்தக்கதாக தங்கள் அவசியமான ஆசீர்வாதங்களை அளவிலால் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக உண்மை ஜனங்கள் எல்லாருக்கும் வச்சு முடியாய் வேண்டிக் கொள்வோம் பிதாவே. அப்பா பிதாவே ஸ்தோத்திரம். அடையாளங்கள் அற்புதங்கள் நடப்பித்தாலும் நாமத்தை மையப்படுத்தாலும் பரிசுத்தான திருவார்த்தையில் பேச அறிவித்தாலும் ஒரு வார்த்தை என்றார் விசுவாசத்தோடு யாவரும் செய்து கொடுத்து கீழ்ப்படிந்து தங்கள் அவசியமான சகல ஆசீர்வாதம் அடைந்து கொள்ளத்தக்கதாக ஜனங்கள் எல்லாருக்கும் வச்சு முடியாய் கெஞ்சுறோம் பிதாவே. அப்பா பிதாவே ஸ்தோத்திரம். சத்ருவானவன் கரிசு நஷ்டத்து உண்டாக அப்படி பாதுகாக்க முடியாது கெஞ்சுறோம் பிதாவே. அப்பா பிதாவே ஸ்தோத்திரம். பேதைய தூசியாயை துடைத்து போடுற அழுக்க பொருள் அடியா நெருங்க முடியாது அடியான பலப்படைய சக்தி படுத்தி கருத்து நாமத்தை மையப்படுத்த அளவில்லாத ஆசீர்வாதங்கள் கட்டளை முடியாது கெஞ்சுறோம் பிதாவே. நாமத்தை மையப்படுத்தல் பரிசுத்தான திருவார்த்தையில் பேச அறிவித்தலும் சகல வாக்குத்தம் நிறைவேற்றலும் கிருபார குரான்பான் தேவாரம் மேல்பரிய நாமத்தில் ஜபங்கள் அன்பா பராபிதாவே. எபிரேயர் தினமும் 10வது அதிகாரம் 19வது வசனத்தை வாசியுங்கள். ஆகையால் சகோதரர்களே, நாம் பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசிப்பதற்கு இயேசுவானவர் தமது மாம்சமாகி திரையின் வழியாய் புதிதும் ஜீவனமான மார்க்கத்தை நமக்கு உண்டு பண்ணினபடியால் ஆகையால் சகோதரரே, நாம் பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசிப்பதற்கு இயேசுவானவர் தமது மாம்சமாகிய திரையின் வழியாய் புதுதும் ஜீவனமான மார்க்கத்தை நமக்கு உண்டு பண்ணினபடியால். அடுத்த வசனம். அந்த மார்க்கத்தின் வழியாய் பிரவேசிப்பதற்கு அவருடைய ரத்தத்தினாலே நமக்கு தைரியம் உண்டாயிருக்கிறபடினாலும் அந்த மார்க்கத்தின் வழியாய் பிரவேசிப்பதற்கு அவருடைய ரத்தத்தினாலே நமக்கு தைரியம் உண்டாயிருக்கிறபடினாலும். இந்த 19வது வசனத்துல கிறிஸ்து மார்க்கத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கார். கிறிஸ்து மார்க்கம் என்றால் இதுதான். கிறிஸ்து மார்க்கம் புதுதும் ஜீவனுமான மார்க்கம் என்பது கிறிஸ்து மார்க்கம். மார்க்கம் என்றால் வழி என்று அர்த்தம். மார்க்கம் என்றால் வழி. கிறிஸ்து மார்க்கம் என்றால் இதுதான். புதுதும் ஜீவனுமான மார்க்கம். இதை எதற்காக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தமது மாம்சமாகிய திரையின் வழியாக உண்டு பண்ணினார் என்றால் பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசிப்பதற்கு. பரிசுத்த ஸ்தலம் என்ற எது? பரலோக ராஜ்யம். பரலோக ராஜ்யமாகிய பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசிப்பதற்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த புதுதும் ஜீவனுமான மார்க்கத்தை தமது மாம்சமாகிய திரையின் வழியாக உண்டாக்கினார். தமது மாம்சமாய திரையை அவர் கிழித்து, தமது மாம்சமாய திரையை அவர் நுறுக்கி, தம்முடைய மாம்சமாகிய திரையை அவர் பலியாக்கி, மகா பரிசுத்தமுள்ள மாம்சத்தை அவர் நுறுக்கி பலியாக்கி இந்த புது ஜீவனமான மார்க்கத்தை திறந்தார். இதற்கு இன்னும் அநேக பேர்கள் கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த மார்க்கத்துக்கு 16வது சங்கீதம் கடைசி வசனத்தை வாசிக்கும் போது ஜீவ மார்க்கம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 16வது சங்கீதம் கடைசி வசனத்தில் ஜீவ மார்க்கம் என்றாக சொல்லப்பட்டிருக்கிறது. 119வது சங்கீதம் 1ஆம் வசனத்தை வாசிக்கும் போது உத்தம மார்க்கம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. உத்தம மார்க்கம். ஏசாயா தீர்க்கதரிசனம் 35வது அதிகாரம் 8வது வசனம் வாசிக்கும் போது பரிசுத்த வழி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பரிசுத்த வழி. கலாத்தியர் தீர்க்கதரிசனம் 3வது அதிகாரம் 7வது வசனம் வாசிக்கும் போது விசுவாச மார்க்கம். விசுவாச மார்க்கம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இவ்விதமாக அநேக பெயர்கள் இந்த மார்க்கத்துக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. தேவனாலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. மகிமை துதியான மகிமை. வேற உலகத்தில் அநேக மார்க்கம் இருக்கிறது. பாதக மார்க்கம், மரண வழியாகிய மார்க்கங்கள். பாதக மார்க்கம், மரண வழியாகிய மார்க்கம், இது உலகத்தில் அநேகமாக நிரம்பி இருக்கிறது. இதெல்லாம் பாவத்தில் பிறந்து பாவத்தில் ஜீவித்து
பாவிகளாக காணப்பட்ட மனுஷன் மூலம் உண்டாக்கப்பட்ட மார்க்கங்கள் இது. 107 சங்கீதம் 17 வாசியங்கள். 107 சங்கீதம் 17. நம்மோடு தங்கள் பாத மார்க்கத்தாலும் தங்கள் அக்கிரமங்களாலும் நோய் கொண்டு ஒடுங்கி போகிறார்கள். பாதக மார்க்கத்தார், பாதக மார்க்கம், நிர்மூடர் தங்கள் பாதக மார்க்கத்தாலும் அக்கிரமங்களினாலும் நோய் கொண்டு ஒடுங்கி போகிறார்கள். அந்த மார்க்கத்தில் காணப்படுகிற அத்தனை பாதகம். பாதகம் என்றால் பெரும் பாவம் பெருந்தீவினை என்பதோட பொருள். பாதகம் என்றால் பெரும் பாவம் பெருந்தீவினை. நல்வினை தீவினை என்று ரெண்டெண்ணம் உண்டு. தீவினைதான் பயங்கரமான ஆபத்தை அழிவை மனுமக்களுக்கு கொடுக்கிறதான பெரும் பாவம், பெரிய பாவம், பெரும் பாவம். அந்த மார்க்கத்தில் இருக்கிறதுனா பெரும் பாவம் பெருந்தீவினை. பெரும் பாவம் பெரும் தீவினையுமான மார்க்கம், பெரும் பாவம் பெருந்தீவினை நிறைந்த மார்க்கம். அது மனுஷனாலே பாவத்துல பிறந்து பாவிகளாக காணப்பட்ட பாவிகளாகிய மனுஷராலே உண்டாக்கப்பட்ட மார்க்கங்கள். அங்கே இருக்கிறது எல்லாம் இதுதான். என்ன? பாதகம், பெரும் பாவம் பெருந்தீவினை என்றான அந்த பயங்கரமான சாத்தானுடைய கிரியாகிய அசுத்தம், அவலட்சணம், கேவலம், நாசம், மோசம், நரகாக்கினை, இவ்விதமான உங்களை கொடுக்கணும். நாசம், மோசம், நரகாக்கினை, பயங்கரமான அழிவு, இவ்விதமான அனுபவத்தை கொடுக்கக்கூடியதான மார்க்கம். நீதிமொழியின் புஸ்தகம் 14 வாசிங்க. நீதிமொழியின் புஸ்தகம் 14 மனுஷனுக்கு செம்மையா தோன்றுற வழி உண்டு, அதன் முடிவோ மரண வழிகள். இது செம்மையா தோன்றுற வழி. மனுஷனுக்கு கல்லு குடிக்கலாம், சாராயம் குடிக்கலாம், கூத்தாடலாம். சாராயம் குடித்து கல்ல குடித்து கூத்தாடி குத்தி வெட்டி கீறி மனுஷனை கொண்டு கொலை செய்து வெறும் கேவலமான நிலைமையில அசுத்தமான பாவங்கள் என்னெல்லாம் உண்டோ அவைகளை துன்மார்க்கமா நடந்து செய்து முடித்து எல்லாம் மார்க்கத்திலே இருக்கிறதெல்லாம் அதுதான். அந்த மார்க்கத்தில் இருக்கிறதெல்லாம் அதுதான். குடி, வெறி, அடிபடி, அக்கிரமம், துன்மார்க்கம், வேசுத்தனம் மற்றும் அசுத்தமான கிரியைகள் அப்படி எல்லாம் அந்த மார்க்கத்திலே உண்டு. இந்த வெள்ளக்காரர்கள் சொல்லுறாங்களாம், எங்களுக்கு இந்த கட்டுப்பாடா இருக்க மனையில் ஆகினால இந்துக்களா மாறிக்கொண்டிருக்கிறோம். கிறிஸ்தவளா இருந்தால் கட்டுப்பாடா இருக்க வேணும். கட்டுப்பாடா இருக்கிறதுக்கு மனம் இல்ல, ஆகினால நாங்கள் என்ன செய்கிறோம்? இந்துக்களா மாறிக்கொண்டிருக்கிறோம் சொல்லுறான வெள்ளைக்காரன். எங்கள் மனம் போல நடக்கிற பாதக மார்க்கம். அங்க போனால் எந்த பத்தியும் கிடையாது. உலகத்தில் என்னென்ன அசுத்தமான பாவம் உண்டு அத்தனை அங்க உண்டு. அதை செய்து கொண்டே போகலாம், அது செய்து கொண்டே போகலாம், செய்து கொண்டே நடக்கலாம். எந்த விதமான ஆட்சேபனை அங்க கிடையாது, விலக்கு கிடையாது, பத்தியம் கிடையாது, விலக்கு கிடையாது. எப்படியும் செய்யலாம், எப்படியும் நடக்கலாம். ஆனால் இந்த வெள்ளக்காரர்கள் இது சொல்லுகிறார்களே, இத்தனை காலமும் அவர்கள் கிறிஸ்தவன் என்று பெயர் பெற்றிருந்து கிறிஸ்துவ அனுபவம் என்ன என்று அறியாதிருக்கிறதுனால இந்த நிலைமைக்கு வந்திருக்கிறார்கள். கிறிஸ்து மார்க்கம் என்றால் என்ன என்று அறியாதிருக்கிறதுனாலே இந்த புத்தகத்தில் உள்ள அநேக மீனவர்கள் என்ன செய்கிறாங்களாம், கழுத்துல சபரிமலைக்கு மாரியம் போட்டு சபரிமலை போகிறாங்க. சபரிமலைக்கு மாரியம் போட்டு சபரிமலைக்கு போகிறாங்களாம், திரும்ப வருகிறாங்களாம். திரும்ப வந்த உடனே சாமி ஒரு சிக்ஷை போடுவான். அந்த சிக்ஷையை கட்டி விட்டா அப்ப அது ஒரு ஃபைன் உண்டு, ஃபைன். அதை கட்டி விட்டா மறுபடியும் தத்துவலிக்க கிறிஸ்தவம் தான். பயங்கர பாவத்துக்கு ஒரு பெரிய சிக்ஷை அங்க என்ன இருக்கிறதா, சிலுவை சுமந்து கொண்டு பூஜை காணுறது. ஒரு மரத்துல ஒரு சின்ன சிலுவை வச்சிருப்பானா, அதை சுமந்து கொண்டு நிக்கணுமா, பூஜை முடிக்கிறது வேற. அது பெரிய பாவத்துக்குள்ள சிக்ஷையா. இனி இந்த முஸ்லீம்களுக்கு ஒரு சிக்ஷை, முஸ்லீம்களுடைய அந்த மார்க்கத்துல ஒரு பெரிய சிக்ஷை என்ன, 101 எரி கொடுக்கிறது. குற்றம் செய்தவனே எல்லாவனே குற்றவாளி தான், எல்லாரும் குற்றவாளியும் குற்றம் செய்கிறவன் தான். ஆனால் அவருடைய சட்டத்துவிரோதம், அவர்கள் ஒரு சட்டத்தை ஒன்று இருக்கிறார்கள். அந்த சட்டவிரோதமான காரியங்கள் ஏதாவது செய்தால் அது பெரிய குற்றம் அவர்களுக்கு. அதனால இந்த பொடி கல்லுல 101 கல்லு, சின்ன பொடி கல்லு புறக்கி 101 கல்லை புறக்கி வைத்துக் கொண்டு அவனை கல்லறைகிறான்.
இது மோசையை கர்த்த நேயப்பிரமாணத்தை காலத்துல மோசையை கொடுத்த கற்பனை, ஒருவன் நேயப்பிரமாணத்தை மீறினால் அவனை கல்லறிந்து கொலை செய்வன் என்பது, அவனை கல்லறிந்து கொலை செய்ய வேண்டும் என்பது நியாயப்பிரமாண சட்டம். அதை அவர்கள் நிறைவேற்றுவது எப்படி? நியாயப்பிரமாணத்தை விட்டு வேற மனம் இல்லை. நியாயப்பிரமாணத்துல தேர்தலை வைத்துக் கொண்டு வேற வேற கொலை உண்டு பண்ணி போட்டார்கள். அவர்களும் அநேக ஆண்டுகளாக இவர்கள் கிறிஸ்தவர்களாக இருந்தும் கிறிஸ்தவ அனுபவத்தை சொந்தமாக்கி உலகத்தில் வாழ்வதற்கு ஏற்ற உபதேசம் இல்லாதனாலும் அவிதமான போதகன்மார் அவர்களுக்கு கிடைக்காதனாலும் அந்த ஆபத்து இது வேற ஒன்றும் இல்லை. வெள்ளக்காரனாவது மற்றவனாவது கிறிஸ்தவன் என்று பெயர் கொண்டு இருந்துட்டு அடுத்தபடி அவன் மாறி போக காரணம் தான், வேற ஒன்றும் இல்லை. அந்த கிறிஸ்துவ மார்க்கத்துக்குள்ள இருக்கிறதான மகிமையான அனுபவத்தை பெற்று அனுபவிக்கிறது கேட்ட அந்த வழிகாட்டி இல்லை. அவருக்கு வழிகாட்டு கிடையாது. 16ஆம் சங்கீதத்தில் என்ன சொல்லப்படுகிறது? 16ஆம் சங்கீத கடைசி வசனத்தில் என்ன சொல்றது? வாசிங்கள். 16ஆம் சங்கீதம் கடைசி வசனம் சீக்கிரம் வாசிக்கணும். ஜீவமார்க்கத்தை எனக்கு தெரியப்படுத்துவீர். உம்முடைய சமூகத்தில் பரிபூர்ண ஆனந்தமும் உம்முடைய வரவாழ்த்தலும் நித்திய பேரின்பமும் உண்டு. மகிமை துதியான மகிமை. ஜீவமார்க்கத்தை எனக்கு தெரியப்படுத்துவீர். உம்முடைய சமூகத்தில் பரிபூர்ண ஆனந்தமும் உம்முடைய வரவாழ்த்தலும் நித்திய பேரின்பமும் உண்டு. உமது சமூகத்தில் பரிபூர்ண ஆனந்தம் மனது ஆனந்தம் நித்திய பேரின்பம், நித்தியமான பேரின்பம். இன்னும் எத்தனை வசனங்கள் இந்த கிறிஸ்து மார்க்கத்தில் இருக்கிறான வாக்கியத்தை குறித்து அனுபவத்தை குறித்து வெளிப்படுத்தி பேசிக் கொண்டிருக்கிறது. இங்க என்ன சொல்லப்படுகிறது? பரிபூர்ண ஆனந்தம். கிறிஸ்து மார்க்கத்துக்குள்ள இருக்கிற பரிபூர்ண ஆனந்தம், நித்தியமான பேரின்பம். இதை அனுபவிக்கிற போவனா? இதை அனுபவிக்கிற எவனாயினும் அந்த மார்க்கத்தோடு வழியை விட்டு அசைய நினைப்பானா? அசைய கூட நினைக்க மாட்டான். மனம் ஒருபோது அசைய கூட விரும்பாது. அவன் இந்த அனுபவத்தில் வந்த உடனே என்ன நினைப்பான் தெரியுமா? அநேக ஆண்டுகள் முன்னதாக இந்த அனுபவத்தை நான் பெற்றிருக்க மாட்டேனா, எவ்வளவு கஷ்டப்பட்டு விட்டேன். மனம் போல பாவத்துல நடந்து உழைந்து பல தரத்திலையுமாக நான் கடந்து கஷ்டப்பட்டு பாதிக்கப்பட்டு கஷ்டத்தில் கஷ்டத்தையும் சஞ்சலத்தில் சஞ்சலத்தையும் துக்கத்தில் துக்கத்தையும் வேதனை மேல் வேதனையும் இருதய வேதனையும் கூட அனுபவித்து நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு வாடினேன். இந்த சந்தோஷத்தை, இந்த ஆனந்தத்தை, இந்த பேரின்பத்தை நான் அநேக வருஷங்கள் முன்னே நான் பெற்றிருந்தால் எப்படி இருப்பேன் என்று அவன் ஏங்குவான். இதுதான் கிறிஸ்தவ அனுபவம். இந்த அனுபவத்தை பெற்ற எவனாகினும் அந்த மார்க்கத்தை விட்டு வழியை விட்டு அசையவாவது விரும்ப மாட்டான். ஏன் இவருக்கு இந்த நிலை வந்தது? போதகன்மார் இல்லை, போதகன்மார் கிடையாது. அனுபவத்தை அனுபவித்துக் கொண்டு அவர்கள் சாட்சியாக அதை வெளிப்படுத்தி பேசி அந்த அனுபவத்தை, அந்த அளவில்லாத அழியாத ஆனந்தத்தையும் அழியாத பேரின்பத்தையும் அனுபவிக்கிறது கேட்ட வழியில் அவரை நடத்த, உபதேசிக்க, காண்பிக்க, அதை பெற்றுக்கொள்ள செய்ய போதகன்மார் கிடையாது, வெள்ளக்கார மாதிரி கிடையாது, இங்கேயும் கேரளா மாநிலங்கள் கிடையாது. ஆகினால இருந்திருந்து பார்க்கிறார்கள். மற்றவர்களுக்கும் ஒரு வித்தியாசமும் இல்லை. மெய்யானவரை ஆராய்க்கிற நமக்கும் அவர்களுக்கு என்ன? அவர்களை போல நம்ம எடுத்து கஷ்டப்படுகிறோம். சமாதானாச்சு, சந்தோஷாச்சு, எந்த விதமான நிம்மதியும் கிடையாது. இப்படி எல்லாம் நாம கஷ்டப்படுகிறோமே. அப்படி இருக்க நமக்கு கொஞ்சம் கூட ஒரு மாதிரி பாவத்துல அதிகமான நிலைமையில பெருகி போக கொள்ளாமே அந்த மார்க்கம் என்று எண்ணிக்கொண்டு அங்கே போகிறார்கள், மாண்டு மடிந்து போகிறார்கள். ஆத்மீகத்தில் அதிகமான மரணத்தை அறிவித்து நியாய துன்பம் அறிவிக்கிறார்கள். கடைசி நாளிலே நியாயாதிபதியை காணும் போது இதெல்லாவற்றையும் நினைத்தும் சொல்லியும் ஊக்குரிட்டும் புலம்பி 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 கத்தத்தை விடுவார்கள். புலம்பி புலம்பி இது ஒன்றை குறித்தவர்களும் நம்பிக்கையில இல்லாமல் காணப்படுகிறதுனாலே, விசுவாச அச்சு காணப்படுகிறதால் வருகிற கேட்டது வேற ஒன்றுமில்லை. இவ்விதமாக பாவத்தில் உழந்து முன்னேறி போய் கொண்டிருக்கிறார் ஜனங்கள். பாவத்தை பார்வோரை குறித்து பாவத்தோடு விளையாடி தங்களை கெடுத்துக் கொண்டிருக்கிற ஜனங்கள் என்ன நியாயாதிபதியை காணும் போது அலறவும் கூக்குரலிடவும் ஆரம்பிப்பார்கள்.
கெட்டு போறதெல்லாம் சொல்லி சொல்லி அலறுவார்கள். இவருடைய மனம் இப்படி செய்து அல்லவா, இப்படி விரும்பி அல்லவா, இப்படி போய் அல்லவா, நான் இப்படி எண்ணி அல்லவா நான் இவ்விதமா கெட்டு போனேன் என்று அதை சொல்லி 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 அலறி கூகுறது கதறி சத்தப்படுவார்கள். அதுதான் நடக்க போறது. மாற்றம் இல்லாத சத்தியங்கள். பிதாவுக்கு மகிமை, துதியான மகிமை. கிறிஸ்துவ மார்க்கத்தில் இருக்கிற அந்த சாரத்தை, அந்த மகிமையான அந்த ஆசீர்வாதங்களை, ஜீவனை, அந்த மகிமையான அழியாமையின் பாக்கியத்தை பெற்றுக் கொள்வதற்கு வழி இல்லை. அவர்களுக்கு வழிகாட்டியும் இல்லை. வழிகாட்டியும் அதற்கேற்ற போதகன் இல்லாமல் இருக்கிறதுனால பெற்றுக் கொள்றது இல்லை. சும்மா இருந்து சோர்ந்து சீணித்து ரொம்ப கஷ்டத்தோடு கொண்டு பலரும் சிந்தித்து கொண்டு கெட்டு போகிறார்கள். அதையே கேட்டுக்கொள்ள போகிறார்கள். அதையே கேட்டுக்கொள்ள தாங்கள் கேட்டுக்கொள்ள இருந்து கொண்டு அதையே கேட்டுக்கொள்ள போகிறார்கள். வேற ஒன்றும் இல்லை காரியம். இங்க என்ன சொல்லப்படுகிறது? எபிரேயர் நிருபத்தில் எபிரேயர் நிருபம் 10:19 வசனங்கள். ஆகையால் சகோதரர்களே, நாம் பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசிப்பதற்கு இயேசுவானவர் தமது மாம்சமாகிய திரையின் வழியாய் புதிதும் ஜீவனமான மார்க்கத்தை நமக்கு உண்டு பண்ணினபடியால் அந்த மார்க்கத்தின் வழியாய் பிரவேசிப்பதற்கு அவருடைய ரத்தத்தினாலே நமக்கு தைரியம் உண்டாயிருக்கிறபடியால் இந்த மார்க்கத்தின் வழியாய் யார் பிரவேசிக்கிறது? புதுசாக்கப்பட்டவர் மாத்திரம்தான் இதிலே பிரவேசிப்பார்கள். கணித வெள்ளிக்கிழமை அன்னைக்கு நமக்கு பரிசுத்த ஆவியினால் என்ன அறிவிக்கப்பட்டது? புது சுற்றி அனுபவத்தை குறித்து அறிவிக்கப்பட்டது. புது சுற்றி அனுபவம் என்றால் எத்தனை உண்டு? புது சுற்றின் அனுபவத்தை அறிந்தவர் எப்படி இருப்பார்கள்? இந்த புது ஜீவனமான மார்க்கத்திலே பிரவேசிக்க வேண்டுமானால் என்ன செய்யணும்? புது சுற்றின் அனுபவத்தை அடைந்து அவர் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசு ரத்தத்தினால மீட்கப்பட்ட அனுபவத்தோடு காணப்பட வேண்டும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால் மீட்கப்பட்டு புது சுற்றின் அனுபவத்தை அடைந்து பரிசுத்தமான அனுபவத்தோடு உலகத்தில் காணப்பட்ட மாத்திரம் தான் பிரவேசிக்க முடியும். இந்த மார்க்கத்தின் வழியாக யார் பிரயாணம் பண்ணுகிறார்கள்? பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பார். மற்றவர்கள் ஒருவர் போக மாட்டார்கள். இதுதான் கிறிஸ்து மார்க்கம். கிறிஸ்தவர்கள் இந்த மார்க்கத்தின் வழியாக பிரயாணம் பண்ணிக்கொண்டே இருப்பார்கள். கிறிஸ்தவர் வந்தால் இவ்வளவுதான். இந்த மார்க்கத்தின் வழியாக பிரயாணம் பண்ணுகிறவர்கள் கிறிஸ்தவர்கள், மற்றவர்கள் அல்ல. ஏசாயா தீர்க்கதரிசனம் 35:8 சொல்லப்படுகிறது. ஏசாயா தீர்க்கதரிசனம் 35:8 வாசிங்கள். அங்கே பெரும்பாலான வழியும் இருக்கும். அது பரிசுத்த வழி என்னப்படும். தீட்டுள்ளவன் அதிலே நடந்து வருவதில்லை. அந்த வழியில் நடக்கிறவர்கள் பேதரா இருந்தாலும் துசையிட்டு போவதில்லை. இது என்ன வழி? பரிசுத்த வழி. தீட்டுள்ளவன் அல்லது பாவி, பரிசுத்த அற்றவன் இதிலே நடந்து வரவே மாட்டான். மற்ற மார்க்கத்தை குறித்து கேட்டுக்கு போகிற வாசல் என்று சொல்லப்பட்ட கருத்து. கேட்டு போகிற வாசல் மற்ற மார்க்கள், உலகத்தில் காணப்படும் மற்ற மார்க்கள், கேட்டு போகிற வாசல் விரிவும் வழி விசாலவுமா இருக்கிறது என்று சொல்லப்பட்ட கருத்து. கேட்டு போகிற வாசல் விரிவும் வழி விசாலவுமா இருக்கிறது மற்ற மார்க்கங்கள். அப்படி உலகத்தில் ஏராளமான மார்க்கங்கள் கிடக்கிறது. தேவனுடைய மார்க்கம் ஒன்று தேவனால் ஏற்படுத்தப்பட்ட மார்க்கம். ஆதியிலே மனிதனுக்கு முதலாவதாக உண்டு பண்ணி முதலாவது சுட்டித்து உலகத்தில் வைத்தார் மனுஷனுக்கு கொடுக்கப்பட்டிருந்த மார்க்கம் இது. ஆதி மனுஷனுக்கு முதலாவதாக உண்டு பண்ணப்பட்டதான சுட்டிக்கப்பட்டதான மனுஷனுக்கும் தேவனால் கொடுக்கப்பட்ட மார்க்கம் இது. ஜீவ மார்க்கம். இந்த மார்க்கம் என்ன செய்தது? மனுஷர்கள் தவறி போய் பாவத்தையும் அக்கிரமத்தையும் செய்து இந்த வழியிலே பிரயாணம் பண்ண தகுதியற்றவர்களாக மாறி போற போது அவர்கள் வழியை விட்டு விலகி சாத்தாவுடைய வழியிலே போறார்கள். இந்த வழியோ அடைக்கப்பட்டது. பரிசுத்த அற்று போகிற எவனும் இந்த வழியிலே பிரவேசிக்க முடியாது, நடக்க முடியாது, பிரயாணம் பண்ண முடியாது. ஆகையினாலே வழி விட்டு விலகி போனார்கள். இந்த வழியை நடக்க பிரயாணம் பண்ண தகுதியை யோக்கியை அற்று போனார்கள். எந்த விதமான தகுதியற்றவர்களாக காணப்பட்டதுனால அவர்கள் எண்ணினார்கள், வழி விலகி போனார்கள். வழி விலகி சாத்தாவுடைய வழியிலே போய் சாத்தானை பின்பற்றி
பயங்கரமான நாசத்தையும் மோசத்தையும் வருவித்துக் கொண்டிருந்தது மாத்திரமல்ல, இந்த வழியோ இந்த மார்க்கமோ அடைக்கப்பட்டு போறது. ஆதியில கொடுக்கப்பட்ட மார்க்கம் இது, ஆதி மார்க்கம், ஆதி மனுக்குலத்துக்கு கொடுக்கப்பட்டதான மார்க்கம் இது. அதே மார்க்கத்தை தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மறுபடியும் திறந்து வைக்க முடியாத பூர்வத்தில் வெளிப்பட்டார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மனுஷனுடைய பாவங்களில் அக்கிரமத்தினாலும் அடைக்கப்பட்டு போற மார்க்கமாய் வழியை மறுபடியும் திறந்து வைக்க முடியாது பரலோகத்தோடு பூர்வத்தில் வெளிப்பட்டார். தமது மாம்சத்தை கீறி முறுக்கி அந்த மகா பரிசுத்தமான பரலோகத்தில் போகிற மார்க்கத்தை வழி மறுபடியும் திறந்தார். மனுஷனுடைய பாவத்தினால் அக்கிரமத்தினாலும் அடைக்கப்பட்டு போன வழியை மார்க்கத்தை கிறிஸ்து இயேசு மறுபடியும் திறந்தார். மகிமை துதியான மகிமை. புது ஜீவனமான மார்க்கம் இதனுடைய பெயர். எந்த மனுஷனை புதுசாக்குற மார்க்கம் என்பது, ஜீவன் அழியாம கொடுக்கிற மார்க்கம் என்பது. எந்த மனிதனை புதுசாக்குற மார்க்கம் இது. எந்த மனிதனுக்கு அழியாமையாய் ஜீவனை கொடுக்கிற மார்க்கம் இது. இதுக்குள்ள இருக்கிறது புதிய சுற்றியின் அனுபவம், அழியாமையின் பாக்கிய அத்தனை இந்த மார்க்கத்துக்குள்ளே இருக்கிறது. பரிசுத்த வழி, பரிசுத்தம், தெய்வீகம், தெய்வீகமான பரிசுத்தம், தெய்வீகமான நீதி, தெய்வீகமான மற்றும் சகலமும் நிரம்பி இருக்கிற வழியாய மார்க்கம் தான் இது. யாவுக்கு மகிமை துதியான மகிமை. ஆகினாலே இந்த மார்க்கத்தின் வழியாய் நீ பிரவேசிக்கிறியா? இந்த மார்க்கத்தின் வழியா தானா நீ பிரயாணம் பண்ணி கொண்டிருக்கிறாய்? ஆவிக்கிற பிரயாணம் எங்கே? நீ ஆவிக்கிறவன் தானா? ஆவிக்கிற பிரயாணியா இருக்கிறியா? அநேக ஆவிக்கிறவர்கள் தூங்கி கொண்டிருக்கிறார்கள். அநேக ஆவிக்கிறவர்கள் உட்கார்ந்து இருக்கிறார்கள். பிரயாணம் நிறுத்தி கொண்டு உட்கார்ந்து இருக்கிற ஆவிக்கிறவர்கள் உலகத்தில் இருக்கிறார்கள். தூங்குறவர்கள் உலகத்தில் இருக்கிறார்கள். தூக்க ஆபத்தை உண்டாக்கும், உட்கார்ந்து இருக்கிறது ஆபத்தை உண்டாக்கும். மீகாவின் தீர்க்கதரிசனத்தில் ஒரு வசனம் சொல்கிறது, எழுந்திருந்து புறப்பட்டு போங்கள். நீங்கள் இளைப்பாறும் இடம் இதல்ல, இது தீட்டு உள்ளது. இந்த தீட்டு உங்களுக்கு மகா நாசத்தை உண்டாக்கும். ஆகினாலே இங்க உட்கார்ந்து இருக்க கூடாது, உடனே புறப்பட்டு போங்கள் என்று மீகாத்திற்கு சொல்லி கர்த்தர் பேசியிருக்கிறார். மீகாத்தியத்துல ஏத அதிகாரத்துல எத்தனை வசனம் என்று இப்போது ஞாபகம்? 2வது அதிகாரம் 10வது வசனம் வாசிங்க. எழுந்திருந்து போங்கள், இது நீங்கள் இளைப்பாறும் இடம் அல்ல, இது தீட்டுப்பட்டது, இது உங்களை நாசப்படுத்தும், அந்த நாசம் மிகவும் கொடிதா இருக்கும். பயங்கரம். அநேகர் இளைப்பாற ஆரம்பித்துட்டார்கள், பிரியாணத்தை நிறுத்தி வைத்திருக்கிறார்கள். நீ ஆவிக்கிறவன் தானா? ஆவிக்கிற பிரயாணம் தானா நீ பண்ணி கொண்டிருக்கிறாய்? அதோ நீ இளைப்பாடி கொண்டிருக்கிறியா? இளைப்பாறுதல் ஆபத்து, தூங்கல் ஆபத்து. தூங்கி கொண்டிருக்கிறார் அநேகர் ஆவிக்கிற ஜீவிதத்தில். எபேசியர் 5வது அதிகாரம் 14வது வசனத்தை வாசிங்கள். எபேசியர் 4வது அதிகாரம் 14வது 5வது அதிகாரம் 14வது வசனம். அதனால் தூங்குற நீ விழித்து மரித்தோரை விட்டு எழுந்திரு, அப்பொழுது கிறிஸ்து உன்னை பிரகாசிப்பார் என்று சொல்லி இருக்கிறார். அநேகர் ஆவிக்கிற ஜீவத்தில் தூக்கம் உடையவளா காணப்படுகிறாங்க. தூக்கம், ஆவிக்கிற ஜீவத்தை தூக்கம், ஆவிக்கிற ஜீவத்தில் இளைப்பாறு ஆபத்து. ஜபத்தில் எல்லாம் நிறுத்தி கொண்டு நன்றாய் அந்த இந்த மாமிசிக பிரகாரமான நிலையும் தூங்கி கொண்டிருக்கிறார்கள். மாமிசிக பிரகாரம் நிலையில எவன் அதிகம் தூங்குறானோ ஆவிக்கிற தூக்கம் அவனை பிடித்தது என்பது அவருடைய பொருள். எவன் ஆவிக்கிற மாமிசிகமான நிலைமையில அதிகம் தூங்குறானோ, தூக்கத்தை எவன் மாமிசிகமான தூக்கத்தை எவன் விரும்புகிறானோ, எவன் அதிகமா தூங்குறானோ அவனை ஆவிக்கிற தூக்கம் பிடித்திருக்கிறது. ஆபத்து, ஆபத்து என்பது. ஜபத்தை நிறுத்திக் கொண்டு தலைமையாக ஜபம் பண்ற ஒரு அனுபவத்தை வைத்துக் கொண்டு என்னமோ எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் ஆவிக்கிற ஜீவத்தில் தூங்க ஆரம்பித்து விட்டார்கள் என்பது. மீகாம் 2வது 10வது வசனத்தை மறுபடியும் வாசிங்கள். மீகா தீர்க்கதரிசனம் 2வது 10வது வசனம். எழுந்திருந்து போங்க, இது நீங்கள் இளைப்பாறிவிடம் அல்ல, இது தீட்டுப்பட்டது, இது உங்களை நாசப்படுத்தும், அந்த நாசம் மிகவும் கொடியதா இருக்கும். இது தீட்டுப்பட்டு போற உலகம். நீங்க உலகத்துல இளைப்பாறாது. எழுந்திரு புறப்படு, எழுந்திருந்து புறப்படு என்று கர்த்தர் சொல்கிறார். எழுந்திருந்து போங்கள், நீங்கள் இளைப்பாருங்க இடம் இது அல்ல,
இது தீட்டப்பட்டது. இது பயங்கரமான நாசத்தை கொடுக்கும் உங்களுக்கு. அந்த நாசம் மகா கொடிய நாசமாயிருக்கும். அப்படிப்பட்ட நிலைமையோடு இந்த உலகம் மாறி இருக்கிறது, தீட்டுப்பட்டு விட்டது, நாசமாயி பயங்கரமான நாசத்தையும் மோசத்தையும் அறிவித்து தீட்டான நிலைமையில காணப்பட்டு கொண்டிருக்கிறதால இந்த உலகத்தோடு நீ ஐக்கியப்பட்டு இந்த உலகத்துல நீ உட்கார்ந்து இளைப்பாருவாய். ஆனால் அது மகா பயங்கரமான அழிவாய நாசத்தை உண்டாக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அதனாலே உட்காராதே, இளைப்பாராதே, முழங்கால நெல்லு ராப்பகலாக, முழங்கால நெல்லு ராப்பகல, முழங்கால நின்று ஆவிக்கிற பிரயாணம் பண்ணு, ஆவிக்கிற ஜீவியத்துல பிரயாணம் பண்ணு. ஆவிக்கிற பிரயாணியாக நீ காணப்பட வேணும். எங்கே பிரயாணம் பண்ண வேணும்? புதுஞ்சீவனமான மார்க்கத்துல, வழியில. பிறகு அங்க என்ன? எபேசியர் 5:14 அதனால் தூங்குகிற நீ விழித்து மரித்தோரை விட்டு எழுந்திரு, அப்பொழுது கிறிஸ்துவனை பிரகாசிப்பார் என்று சொல்லி இருக்கிறார். தூங்குறவன் மரித்த ஸ்தானத்தில் இருக்கிறான் என்பது. இவன் ஆவிக்கிற தூக்கோட இருக்கிற அவன் மரித்தோர் ஸ்தானத்திலேயே இருக்கிறான். மரித்த ஸ்தானம் இது நாளடைவில் என்ன செய்யாது? அவனையும் அந்த மரணத்தை உள்ளாக்கும். ஸ்தானம் அப்படிப்பட்டது. நாளடைவில் தூங்கி தூங்கி நாளடைவில் அவன் மரிப்பான். ஆத்மீயத்தில் ஆவிக்கிற ஜீவத்தில் மரிப்பான். சாதாரணமா இந்த மாமிசியமான தூக்கம் இருக்கிறத ஒரு மனுஷனுக்கு தூங்கி கொண்டு இருக்கிறவன் கவனித்து பாருங்கள். அவனை கொண்டு எதுக்காக உதவுமா? ஏதாவது கிரிசை உதவுமா? சும்மா படுத்துக்கொண்டே இருக்கிறான். கை இருக்கிறது, கால் இருக்கிறது, சரீரம் இருக்கிறது, நல்ல பலத்த சரீரமாவது கையாவது காலாவது இருந்தாலும் அவன் எந்த விதமான கிரிஞ்சி அவனால முடியாது, ஒன்னு செய்ய அவனால முடிகிறது இல்லை. எப்போது தூக்க அவனை விட்டு நீங்குமோ அப்போதுதான் அவன் செய்ய வேண்டிய கடமையான காரியங்களை செய்ய ஆரம்பிப்பான். அதுவரையில் அவன் சும்மா படுத்துக்கொண்டே இருப்பான். மரித்து போனவனுக்கு இவனுக்கு ஒரு சின்ன வித்தியாசம். மரித்து போனவன் சும்மா படுத்துக்கொண்டு அந்த ஆவி மாத்திரம் மூக்குல இல்லை, இது ஒரு ஆவி மாத்திரம் மூக்குல மாறது போனதா இருக்கு. எவ்வளவு வித்தியாசம்! ஒரு ஆவிக்கு வித்தியாசம் தான். இவனுக்குள்ள ஒரு சுவாசம் மாத்திரம் கிடக்கிறது, சுவாசம் வெளியே வர்றது உள்ளே வருகிறதுமா இருக்கிறது. இந்த ஒரு வித்தியாசம் தான் உண்டு. மற்றபடி அவன் நீண்டு வந்து கடந்து கொண்டிருப்பான். யாரு? உயிர் இல்லாதவனும். இவன் நீண்டு படுத்து கொண்டிருக்கிறான். அவன் கிரிச்ச மாட்டான், இவனும் கிரிச்ச மாட்டான். இனி இந்த தூக்கத்திலேயே நீண்டு போகுமானால் இவன் என்ன செய்ய முடியாது? ஆவிக்குரிய போதனத்தை புசிக்க மாட்டான். தூங்கி கிடக்கிற எவனா சாப்பிடுவானா? உலக பிரகாரமான மாமிசியத்தை எடுத்த தூக்கத்தோடு காணப்படுகிற எவனாவது புசிக்கிறானா, குடிக்கிறானா? முடியாது. ஒரே கடதான், தூக்கம் கலைகிறது வரையே. அதே பிரகாரமாக ஆவிக்கிற தூக்கத்தோடு காணப்படுகிற மனுஷன் என்ன செய்வான்? ஆத்மீக போதனமான ஆத்மீக ஆகாரத்தை அவன் புசிக்கவோ குடிக்கவோ மாட்டான். சும்மா தூங்கி கொண்டே இருப்பான். வர 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 ஆவிக்கிறதுல பலவீனப்பட்டு அவனை மேற்கொண்டு 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 அப்படியே அவன் செத்து போவான். ஆவிக்கிறதுல மரிப்பான். இதான் சம்பவிக்க போறது. ஆகினால் தான் இங்க பரிசுத்த ஆவியானவர் சொல்றார், தூங்குறதி விழித்து மரித்தோரை விட்டு எழுந்து எழும்பி விடு. ஆவிக்கே தூக்கத்தோடு காணப்படுகிற நீ விழித்து மரித்தோரை விட்டு உடனே எழுந்துரு. விழித்தெழும்பு, மரித்த ஸ்தானத்தை விட்டு எழும்பு, உடனே ஸ்தானத்தோடு நீங்கு. அப்போது கிறிஸ்து உன்னை பிரகாசிப்பார் என்று சொல்லி இருக்கிறார். மறுபடி கிறிஸ்து பிரகாசம் உனக்கு லபிக்கும். ஆனால் நீ விழித்து மரித்தோரு ஸ்தானத்தை விட்டு எழுந்து நீங்க வேணும், எழும்பி போக வேணும். போகாவிட்டால், நீ எழுந்திருக்காவிட்டால், போகாவிட்டால் உனக்கு கிறிஸ்து பிரகாசம் மறுபடி கிடைக்காது. தப்ப முடியாது, தப்ப முடியாது என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள். வாசி வசனம். அதனால் தூங்குகிற நீ விழித்து மரித்தோரை விட்டு எழுந்திரு, அப்பொழுது கிறிஸ்துவனை பிரகாசிப்பார் என்று சொல்லியிருக்கிறார். அப்பொழுதுதான் கிறிஸ்து பிரகாசம் உனக்கு லபிக்கும், மற்றபடி கிடைக்காது. ஆவிக்குரியவனே, விசுவாசியே, உன்னுடைய அனுபவத்தை சரியானபடி கண்டுபிடித்துக் கொள். நீ ஆவிக்கிற ஜீவத்தில் தூங்கி கொண்டா இருக்கிறாய், மருத்துவர் ஸ்தானத்தில் படுத்தா இருக்கிறாய், தூக்கத்தோட காணப்பட்டு இருக்கிறாய். கிறிஸ்து பிரகாசம் அற்று போனது, ஆவிக்கிற ஜீவத்துடைய நிலைமை அற்று போனது. நீ மிகவும் பலவீனப்பட்டு போனாய், மருத்துவ ஸ்தானத்தில் காணப்படுகிறாய். ஆத்ம மரணம் முழுதும் உன்னை பிடிக்கிறது முன்னே
உடனடியா விழுத்து எழும்பு, விழுத்து மரித்தோரை விட்டு எழுந்துரு. அப்போது கிறிஸ்துவின் பிரகாசம் ஒளி மகிமை உனக்கு மறுபடியும் கிடைக்கும். இந்த விழித்து எழும்புறது எப்படி? விழித்து எழும்புறது என்றால் என்ன, எப்படி? அதுதான் என்ன, அவருடைய உடன்படிக்கை பிரதேசம் எல்லாம் பழசாய் எல்லாம் நஷ்டப்பட்டு போனது. ஆயினாத்தான் இந்த நிலைமை வந்திருக்கிறார்கள். மறுபடியும் நல்ல உண்மையான உறுதியான ஊக்கமான ஒரு உடன்படிக்கையை பண்ணி ஒரு பிரதேசத்தை பண்ணி அவர்கள் கர்த்தரை நோக்கி ஜெபம் பண்ணும்போது எழும்பி விட்டார்கள். மகிமை, துதியான மகிமை. நல்ல உறுதியான உண்மையான ஊக்கமான ஒரு உடன்படிக்கை மறுபடியும் பண்ணி மறுபடியும் ஒரு ஊக்கமான உண்மையான மகிமையான உறுதியான ஒரு பிரதேசத்தை மறுபடியும் பண்ணி கர்த்தரை நோக்கி அவர்கள் விண்ணப்பம் பண்ணும்போது அந்த பிரதேசம் அவர்களை எழுப்பி விட்டது என்பது. அந்த பிரதேசையும் அந்த விண்ணப்பம் அவர்களை எழுப்பி விட்டது. உடனே அவர்கள் அந்த தூங்கினதான மரித்தோராகிய ஸ்தானத்தை விட்டும் தூக்கத்தை விட்டும் எழும்பி விட்டார்கள். பிரதேசையும் அந்த உடன்படிக்கையும் பிரதேசையும் அவருடைய ஜெபமும் அவர்களை எழுப்பி விட்டது, எழுப்பி விட்டார்கள். உடனே கிறிஸ்து சந்திப்பு அவர்களை லபிக்கிறது, கிடைக்கிறது. கிறிஸ்துவின் பிரகாசத்தை மறுபடியும் பெற்றுக் கொள்கிறார்கள். பகலுக்குரியவர்களாக மறுபடியும் பிரயாணம் பண்ணுகிறார்கள். பகலுக்குரியவர்களாக மகிமை, துதியான மகிமை. அவருடைய அனுபவம் என்ன என்பதை கண்டுபிடித்து கொள். ஜாக்கிரதையாயிரு. இது கடைசி காலம் என்பதை அறிந்து கொள். கடைசி காலம் இது. முழங்கால நின்று லாபகராக தன்னை கிடைக்கப்பட்ட காலம், சமயம், நிமிஷம், மணிக்கூர் எவ்வளவு சமயம் கிடைக்கிறதோ அவ்வளவு சமயத்தையும் ஜெபத்திலேயே செலவிடுகிறவனே அந்த ஆவிக்குரியவன் பிரயாணம் பண்ணுகிறவன். கடமைக்கா சும்மா எடுத்து உறங்குறவரோ அதை தூங்குறவரோ பேசி சமயத்தை போக்குறவனா அல்ல என்பதை அறிந்து கொள். பேசி சமயத்தை போக்குறவனா நீ ஜெபம் பண்றது கேட்ட தாக உனக்கு இல்லையா? என்னமோ பயங்கர கேடு ஒண்ணு பிடிக்கிறது பொருள். ஜெபம் பண்றது கேட்ட தாக உனக்கு இல்லையா? பயங்கரமான கேடு ஒண்ணு ஆண்டு விட்டு அதை கண்டுபிடித்துக்கொள். ஒரு ஆவிக்கிறவனா எப்பவும் ஜெபம் பண்ணுகிறதுலே தாகம். 5 நிமிஷமாவது அவன் நஷ்டப்படுத்துறது. 5 நிமிஷம் கேட்டா உடனே 5 நிமிஷம் கிடைத்தால் உடனே ஜெபம் பண்ணுறான். 2 நிமிஷமாவது அவனுக்கு கிடைத்தால் உடனே முழங்காதைக்கிறான். 2 நிமிஷமான ஒரு 2 நிமிஷமாவது 1 நிமிஷமாவது எத்தனை மணிக்கூறாவது 2 நிமிஷம் 5 நிமிஷமாவது என்று அவன் அதை நஷ்டப்படுத்துறதில்லை, முழங்கால் நிற்கிறான். இதுதான் ஆவிக்கிரிய பிரயாணியுடைய அனுபவம். உன்னுடைய அனுபவம் என்ன? கடமைக்காக ஜெபம் பண்ணி கொண்டு விசுவாசம் உள்ளவன் ஜெபம் பண்ணுவான். எவனிடத்துல விசுவாசம் இருக்கிறதோ அவனுக்கு ஜெபம் பண்ணாம இருக்க முடியாது. ரட்சிக்கப்பட்ட நிமிஷம் முதல் என்னோட பெரியவர்களா காணப்பட்ட சன்னியாசிமாருடைய போக்க கூட நான் எடுத்துக்கொண்டதே கிடையாது. என்னோட பெரியவர்களாக என்ன விட எத்தனையோ வருஷத்துக்கு முன்னதாக ரட்சிக்கப்பட்டு ஊழியம் செய்து கொண்டதா இருந்ததான பெரிய சன்னியாசிமார் என்று பெயர் கட்டதான அவருடைய அனுபவத்தை கூட நான் எடுத்தது கிடையாது. ரட்சிக்கப்பட்ட நிமிஷம் முதல் எவ்வளவு நேரம் கிடைக்கும் அவ்வளவு ஜெபம் பண்றது என்னுடைய வேலை. அவர்களை போற கூடி இருந்து பேசவோ நான் சமயத்தை போக்கவோ நினைக்கவே இல்லை. ஆரம்ப முதல் இதுதான் என்னுடைய அனுபவம். அவர்கள் எல்லாம் கூடி இருந்து பேசுவார்கள், சமயத்தை போற 4 சன்னியாசிமார் 10 சன்னியாசிமார் பிரசிமார் விஸ்வாசி எல்லாம் 15 பேர் 20 பேர் கூடினால் 5 4 10 20 பேரை கூட கூடியிருந்து பேசி 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 சந்தோஷம் கொண்டாடி கொண்டே இருப்பார்கள். சாதாரண கூட்டத்துக்காவது கன்வென்ஷன் கூட்டத்துக்காவது போனால் நான் என்ன செய்வேன் தெரியுமா? கூட்டம் முடிந்தாகி விட்டது, அவர்களிடத்துல போனாலும் கொஞ்ச நேரம் இருப்பேன். இருந்து கொண்டு உடனே எழுந்திருந்து நான் எங்கேயாவது ஒரு இடத்துல போய் முழங்கால் நிற்கிறது. அவர்கள் வேற ஒரு வசதி இல்லாவிட்டால் அவர்கள் இப்படி கூடியிருந்து பேசினால் வேற இடம் இல்ல வசதி இல்லாட்ட பக்கத்துல கொஞ்சம் அந்த பக்கம் போய் அங்கேயே முழங்கால் நின்று ஜெபம் பண்றது. இந்த பெரிய பெரிய சன்னியாசிமார் நம்மோட எத்தனையோ வருஷத்துக்கு முன்னதாக உள்ள பெரிய சன்னியாசிமார் எல்லாம் இப்படி இருக்கிறார்கள். பின்ன நமக்கு நான் நினைத்ததும் இல்லை, நினைத்து வேற அவர்களை போட்டு நானும் ஆயிருப்பேன். எனக்கு ஜெபம் பண்றதுல தாகம் பாஞ்சை, ஜெபம் பண்ண வேணும், ஜெபம் பண்ணி கொண்டே இருப்பேன். அப்போது அவர்களுக்கு பிடிக்காது, முறை பேசுவார்கள் பல தடவைகளிலும்.
இவனுக்கு என்ன? இவன் தானே உண்டு இப்போ பார்த்து போறாங்க. ஓ, இவன் தான் உண்டா இப்போ? நாமெல்லாம் இவ்வளவு சந்தோஷம் பேசி கொண்டிருக்கும் போது அவன் பாரு உட்கார்ந்து எழுந்துட்டு போயிருக்கிறான். ஓ, இவருக்கு சிவன் தான் உண்டு, இவன் தான் உண்டு. கொள்ளலாம். உடனே மற்றவன் சொல்லுவேன், அந்த ஆளு ஜெபம் பண்ணிட்டு நம்ம காட்டி நவு பார்ப்போம். இல்ல, நாம இத்தனை பேர் குளிச்சு இருந்த இடத்துல இந்த மனுஷனுக்கு மாத்திரம் என்ன இப்படி? இதெல்லாம் என்ன செவியில் கேட்டாலும் நான் அதை உன்னை பொருட்படுத்த போறத பதில் சொல்ல போறேன். நான் ஜெபம் பண்ணி போனது ஆகினால என்ன வந்தது? கர்த்தர் ஆசீர்வதித்தார். ஒரு ஊழியக்காரனாக மாற்றி ஆசீர்வதித்து வழி நடத்தி கொண்டே இருக்கிறார். மற்றவர்களெல்லாம் வழி விலகி போனார்கள். அவர்களெல்லாம் வழி வழி போறவர்களும் பாவத்தில் மாண்டவர்களும் விழுந்தவர்களும் நொறுங்கிறவர்களும் மரித்தவர்களுமாக போனார்கள். கர்த்தர் அடியானை அதிகமாக ஆசீர்வதித்து வழி நடத்தி ஒரு ஊழியக்காரர் சொல்ல ஒரு அவருடைய ஒரு சாட்சியம் சொல்லத்தக்க அளவில் இன்றைக்கும் அவர் நடத்தி கொண்டே இருக்கிறார், வழி நடத்தி கொண்டே இருக்கிறார். அவருடைய ஊழியக்காரர் சாட்சி என்று சொல்லத்தக்க அளவில் அவர் கிருபையினால நடத்தி கொண்டே இருக்கிறார். ஜெபம் தான் காரணம். எங்க போனாலும் சரி, எந்த கூட்டத்துக்கு போனாலும் சரி, எந்த கன்வென்ஷன் போனாலும் சரி, மற்ற சாதன கூட்டத்துக்கு போனாலும் சரி, ஜெபம் அவரை கூட்டி பேசுவார். நான் ஜெபம் பண்ணுவேன். மற்ற கன்வென்ஷன் எல்லாம் போனா சாப்பிட்டு கொண்டு உறங்குவார்கள். நான் காப்பி தண்ணி ஏதாவது வாங்கி சாப்பிட்டு கொண்டு முழங்காலே நிப்பேன். கண்ணீரோடு கண்ணீர் விட்டு விட்டு முழங்கால் நிற்கிறது என்னுடைய வேலை. கண்ணீர் விட்டு விட்டு அவரை ஒன்று அறிய மாட்டார்கள். ஆண்டவர் இடத்துல பேச வேண்டிய பேசிக் கொண்டே இருப்பார். அவர்கள் சோட்டுக்கு மேலே கன்வென்ஷன் முடிந்து வந்தாகிவிட்டது. பின்ன கூடியிருந்து சாப்பிடுவார்கள். கூட்டம் முடிந்த உடனே கன்வென்ஷன் முடிக்கிறது, கூட்டம் முடிக்கிறது, ராத்திரி கூட்டம் முடிந்த உடனே கூடியிருந்து சாப்பிடுவார்கள். பின்ன சில குதூகலமான பேச்சு பேசிக் கொள்வார்கள். அடுத்தபடி பாயும் தலைவனையும் வைப்பார்கள். சன்னியாசி பேரசிங்க எல்லாம் கன்வென்ஷன் அழைக்கப்பட்ட பிறகு அதுக்கு மேல் நான் கொஞ்சம் காப்பி தண்ணி ஏதாவது அவசியமானதை தருவார்கள். சாப்பிட்டு கொண்டு ஒரு மூலையில் எங்கேயாவது போய் உள்ள இடத்துல போய் முழங்கால் நின்று கண்ணீர் விட்டு கொண்டே இருப்பேன். மகிமை துதியான மகிமை அல்ல. ஒரு நாளைக்கு நானும் தவசு சன்னியாசியும் இன்னொரு பிரசங்கமாக ஒரு இடத்துல படுத்திருந்தோம். ஒட்டி வீட்டுல கூட்டம் நடத்தி கொண்டு நான் அங்க வந்து சேர்ந்தேன். கல்லங்குடியில நடந்த காரியம் என்ன நடுவில் படுக்க இடம் வந்தார்கள். 3 பாயும் போட்டு என்னுடைய பாய நடுவிலையும் போட்டு அவர்கள் 2 பக்கத்திலையும் போட்டு படுத்தார்கள். நானும் படுத்தேன். ஜெபம் பண்ணி கொண்டு படுத்தாகிவிட்டேன். எனக்கு ஒரு கால் தூக்கம் வராது. இந்த ஜனங்கள் எல்லாம் இப்படி கட்டு போகுது, அழிந்து போகுது, என்ன செய்கிறது நினைத்து 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 அப்படியே படுத்து கொண்டே இருக்கிறேன். பிறகு எனக்கு படுக்க முடியாது, எழுந்திருந்து நான் ஜெபம் பண்ண ஆரம்பித்தேன். 2 பேரும் நல்ல உறக்கம். நான் ஜெபம் பண்ணி கொண்டு நிற்கும் போது அப்போது எனக்கு ஆண்டவர் ஒரு நல்ல மகிமையான ஒரு தரிசனம், உலகத்தின் அழிவை குறித்து பல தடவை பேசியிருக்காரு. இப்போ சொன்ன இப்ப சமயம் இல்லை, தூது பேச கொண்டே இருக்கிறது. அந்த தரிசனம் வந்து கொண்டு உலகத்துக்கு இப்படியே சம்பவிக்க போறது, இதை சாட்சியா எல்லா ஜனத்துக்கும் நீ தெரியப்படுத்த வேணும், சாட்சியா எல்லா ஜனத்தையும் அறிவிக்க வேணும், இது சாட்சியா எல்லா ஜனத்தையும் அறிவிக்க வேணும் என்று தரிசனம் வந்து பேசவும் செய்தான். அப்படியே கண்ணீர் விட்டு ஜெபம் பண்ணி கொண்டே நிற்கிறதான். யாவுக்கு மகிமை துதியான மகிமை அல்ல. இதே மாதிரி தான் எங்க போனாலும். ஆகினால் என்ன வந்தது? இவருடைய பரவாயில்லை என்னை ஆசீர்வதித்தார். ஒரு ஊழியக்காரனாக என்ன ஒரு ஊழியக்காரனாக அவருடைய ஒரு சாட்சியாக, அவருடைய ஒரு ஊழியக்காரனாகவும் அவருடைய ஒரு சாட்சியாகவும் என்ன வழிநடத்தி கொண்டே இருக்கிறார். இன்றைக்கு நான் மரித்தாலும் பரலோராஜ்யம் போவேன், கிறிஸ்து இயேசு இன்றைக்கு வந்தாலும் பரலோராஜ்யம் போவேன். மற்றவர்கள் வந்து உறங்கி 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 என்னெல்லாமோ கடமைக்காக செய்து குதூகலம் கொண்டாடினார்கள். ஒருத்தர் இன்றைக்கு ஆவிக்கிறவளா இல்லை.
ஒருத்தர் ஆகிறோம் இன்றைக்கு இல்லை. யெகோவாவுக்கு மகிமை, துதியான மகிமை. இந்த கஷ்டமான வேலை நான் உண்மையா வேலை செய்ய ஆரம்பித்த பிறகு எனக்கு கஷ்டம். மற்றபடி ரட்சிக்கப்படுறது முன்னே எல்லாம் கள்ளத்தனமான முறையில தான் செய்து கொண்டிருந்தேன். ரட்சிக்கப்பட்ட பிறகு முன்னே நேர்மையா உண்மையா செய்யாம அதற்கு வேண்டி உண்மையாக நான் செய்ய ஆரம்பித்த பிறகு பயங்கர வேலை, ரொம்ப கஷ்டம். அந்த வேலையெல்லாம் செய்து முடித்துக் கொண்டு நான் ஆபீஸ்ல போகும்போது எல்லாரும் போய்விடுவார்கள். அப்புறம் 12 மணிக்கு முன்னதாக போய்விடுவார்கள். அதுக்கு முன்னதாக நான் போய் சேர வேணும். எனக்கு சத்தியத்தை காப்பாற்றுறது வேண்டி அப்படி எனக்கு போக முடியாது. காலையில ஒரு கிளாஸ் கடுங்கால் மாத்திரம் குடித்து கொண்டு போகிறது, வேற ஒன்று சாப்பிடுறது இல்லை. வெற்றிக்கப்பட்ட நிமிஷம் முதல் காலையில் சாப்பாடு ஒரு கிளாஸ் கடுங்காப்பி மாத்திரம், அதை குடித்து கொண்டு போய் அங்க இந்த நடக்க வேண்டியதெல்லாம் நடந்து, பார்க்க வேண்டியெல்லாம் பார்த்து, செய்ய வேண்டியெல்லாம் செய்து ஒரு 4 மணிக்கு எல்லாம் தான் போய் சேருவேன். கூடிய மட்டும் அவரெல்லாம் வீட்டுக்கு போற, ஆபீஸ போட்டு வீட்டுக்கு வீட்டுக்கு போனோம். அவரை வீடு தேடி போனோம். பிறகு இங்க வருவேன். அங்க எல்லாம் போய் செய்ய வேண்டிய காரியத்தை வீட்டுல எல்லாம் போய் சொல்ல வேண்டிய சொல்லி அறிவித்து கொண்டு பின்ன வீட்டுக்கு வருவேன். இங்க வந்த உடனே என்ன செய்வேன், ஒரு வந்த உடனே முழங்கால் பட்டி ஜோம் பண்ணுவேன். ஜோம் பண்ணி விட்டு வேத புத்தகம் எடுக்கணும். சுருக்கமா ஜோம் பண்ணி வேதம் படிக்கணும். ஆகாரத்தெல்லாம் எதிர்பார்ப்பு இல்லை, தந்தா தரும்போது சாப்பிடணும். அதுக்கு முன்னெல்லாம் ரட்சிக்கப்படும் முன்னே கரெக்டா அந்த சமயத்துக்கு ஆகாரம் அந்த இடத்துல நான் இருந்து சாப்பிடுற ஒரு இடம் உண்டு, அங்கெங்க போறது கிடையாது. அந்த இடத்துல கரெக்ட் அந்த சரியா இருக்கணும். அங்க ஆகாரம் ஒரே இடத்துல இருந்து உட்கார்ந்து சாப்பிடுற இடம் உண்டு வீட்டுல, அந்த இடத்துல ஆகாரம் எல்லாம் சரியா இருக்கணும். பிறகு ரட்சிக்கப்பட்ட பிறகு எப்போதாவது அவர்களுக்கு ஒரு சமாதானம் வந்து விட்ட, இன்னி ரூலும் சட்டம் ஒன்று இல்லை, நமக்கு எப்ப கொடுத்தாலும் போதும். சரி, வீட்டுல வந்த உடனே துணியெல்லாம் மாற்றி விட்டு முழங்கால் படிட்டு, இல்ல வந்த உடனே முழங்கால் படி ஜெபம் பண்ணுறது, முழங்கால் படி ஜெபம் பண்ணிட்டு துணி என்ன மாற்றுறது, மாற்றி விட்டு போய் வேத புத்தகம் எடுக்கிறது. சுருக்கமா ஜெபம் பண்ணி வேதம் படிக்கிறது. அதுக்கப்புறம் இன்னும் எங்கேயாவது நான் வெளியில எங்கேயாவது சாட்சி வல்லவோ அல்லது கூட்டங்களோ போனோமானால் ஒரு குறிப்பிட்ட சமயம் வரையில் ஜெபம் பண்ணி நாம் வெளியே இறங்குறது கிடையாது. நடந்து இந்த சீனத்தோட இங்க வந்து இதெல்லாம் ஆனாலும் குறிப்பிட்ட சமயம், எனக்கு ஒரு சமயம் உண்டு, இத்தனை மணிக்கூர் உண்டு. அதுவரையிலும் நான் வெளியே போனாலும் கூட, வெளியே போனா ஜெபம் பண்ணி ஜெபத்தை முடித்துக் கொண்டு வெளியே போறது. கூட்டங்களுக்காவது சாட்சி வல்லவாவது படினோட ஜெபம் பண்ணி போறது, எப்போதும் ஜெபம் தான். அங்க போன பிறகு இதே மாதிரி ஜெபம் பண்ணி கொண்டிருப்பேன். ஆறாணைக்கு போயிருப்பேன். ஆரம்பித்தோன்னு ஆறாணைக்கு போயிருப்பேன். ஆறாணை முடிந்த பிறகு மறுபடியும் ஏதாவது பேச வேண்டியிருந்தா சுருக்கமா கொஞ்சம் பேசிக்கொண்டு போய் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறோம். இப்படிதான் ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொண்டது, ஆசிரியப்பட்டது வழி தான் எல்லாருக்கும் தான். மற்றபடி ஒன்றையும் பெற்றுக் கொள்ள முடியாது. ஒருவர் ஒன்றையும் பெற்றது நீ பெற போவதும் இல்லை. கடமைக்காக ஜெபம் பண்ணி சமயத்தை வைக்காவது. அவர்கள் எப்படிப்பட்டவர்களா இருக்கிறார்கள்? அவர்கள் இளைப்பாறி கொண்டிருக்கிறார்கள். ஜெபத்தை எவன் விட்டு விட்டானோ, ஜெபத்தில் எவன் குறைவுபட்டானோ அவன் என்ன செய்கிறான்? இளைப்பாறி கொண்டிருக்கிறான். பிரயாணத்தை நிறுத்தி விட்டான். பிரயாணத்தை நிறுத்தி விட்டான். இளைப்பாறுகிறவனாகவும் ஆவிக்கிற ஜீவத்திலே இளைப்பாறுகிறவனாகவும் ஆவிக்கிற ஜீவத்தில் தூங்குகிறவனாக இருக்கிறான். ஜாக்கிரதையை கண்டுபிடித்துக் கொள். எச்சரியை கண்டுபிடி. எச்சரியை கண்டுபிடித்துக் கொள். யெகோவாவுக்கு மகிமை, துதியான மகிமை. அல்லேலூயா. யெகோவாவுக்கு மகிமை, துதியான மகிமை. அல்லேலூயா. வாசி 1 பேதுரு 1:19. 1 பேதுரு 1:19. யெகோவாவுக்கு மகிமை, துதியான மகிமை. அல்லேலூயா. குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட ரத்தத்தினாலே மீட்கப்பட்டீர்கள் என்று அறிந்திருக்கிறீர்களே. குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட ரத்தத்தினால மீட்கப்பட்ட அனுபவம். நீ மீட்கப்பட்டிருக்கிறியா? பாவத்திலிருந்து பூர்ணமா ரட்சிப்பின் அனுபவத்தை சொந்தமாக்கி இருக்கிறாயா? குற்றமற்ற மாசற்ற
குற்றமற்ற மாசற்ற ஆட்டுக்குட்டியாய கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட ரத்தத்தினாலே விலையேறப்பட்ட மீட்பை சொந்தமாக்கி இருக்கிறாயா? மீட்கப்பட்டிருக்கிறாயா? ரத்தத்தினாலே. ரத்தத்தினால நீ மீட்கப்பட்டா என்றால் ரத்தத்தினால உனக்கு தைரியம் உண்டாயிருக்கிறது. மீட்பு. பாவத்துக்கு பின்ன இவனுக்கு எந்த விதமான தொடர்மாற்ற அனுபவம், ரட்சிப்பு, மீட்பு, பாவத்து சத்து நீதி படைக்க அனுபவம், பாவத்துக்கு இவனுக்கு பின்ன எந்த விதமான தொடர்பும் இல்லாத அனுபவம், மீட்பு, ரத்தத்தினால மீட்பு, மகா பரிசுத்தம் உள்ள விலையேறப்பட்ட ரத்தத்தினால மீட்பு. அப்போது இவருக்கு எந்த அனுபவத்தை அடைந்திருக்கிறார்கள்? மிகவும் விசேஷமான ஆவிக்குரிய அனுபவத்தையே அடைந்திருக்கிறார்கள். பாவத்துக்கு செத்து நீதிக்கு பிழைக்க அனுபவத்தையே அடைந்திருக்கிறார்கள். அந்த ரத்தத்தினால் இவர்களுக்கு தைரியம் உண்டாயிருக்கிறது. இந்த மார்க்கத்தின் வழியாக பிரவேசிக்க வேண்டுமானால் இயேசு கிறிஸ்துவின் மகா பரிசுத்த ரத்தத்தினாலே தைரியம் உண்டாயிருக்க வேண்டும். உனக்கு தைரியம் உண்டாயிருக்கிறதா? இது ரத்த சாட்சியின் வழி. இது ரத்த சாட்சியின் வழி. இந்த வழியா போனவர்கள் அத்தனை பேர் ரத்த சாட்சியால் மரித்தார்கள். முதலாவதாக கிறிஸ்து ரத்தம் சிந்தி பாவிலுக்காக ரத்தம் சிந்தி மரித்தார். அதற்கப்புறம் இந்த வழியாக போற ஏராளம் பேர்கள் ரத்தம் சிந்தி மரித்த ரத்த சாட்சியின் வழி இது. அதனால இந்த மார்க்கத்தின் வழியாக பிரவேசிக்க வேண்டுமானால் இயேசு கிறிஸ்துவின் மகா பரிசுத்தமுள்ள மகா வல்லமை நிறைந்த ரத்தத்தினால் தைரியம் உண்டாயிருக்க வேணும். தைரியம், ரத்தத்தினால உண்டாக்கப்பட்ட தைரியம், ரத்தத்தினால வந்திருக்கிற தைரியம் உனக்கு இருக்கிறதா? துண்டு துண்டு அறுத்த பிறகு அவர்கள் அசையவில்லை. உயிரோட வைத்து துண்டு துண்டு அறுத்தார்கள். துண்டு துண்ட அறுத்து இறைச்சி எடுத்தார்கள். ஸ்தோத்திர அல்லேலூயா என்று முழக்கத்தோடு காணப்பட்டார்கள். ஸ்தோத்திர அல்லேலூயா என்று முழங்கினார்கள். அசையவில்லை. எதுக்கு? மறுதலிக்க. கிறிஸ்துவ மறுதலிக்கிற வேண்டி, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவ மறுதலிக்கிற வேண்டியது வழியை விட்டு விலகி போகிறது வேண்டி ஏராளமான பரிசுத்தவான்களை ஒரு காலத்துல துண்டு உண்டு அறுத்தார்கள் உயிரோடு வைத்துக் கொண்டு. அவர்களுக்கு அது இந்த தலைமுடி வெட்டுறது போல இருந்தது. தலைமுடி வெட்டுற எந்த வேதனை வலியா உண்டா? அவர் தலைமுடியை வெட்டுறது போல இருந்தது. அவ்வளவுதான். அவர்கள் எந்த ஒரு கஷ்டமும் அதனால ஏற்படவில்லை. அவர்களால் அசைய முடியவில்லை. அவர்கள் அந்த வழியை விட்டாவது கிறிஸ்துவ விட்டாவது பிரித்தெடுக்க ஒருவரால் ஒன்றாலும் கூட ஒருவரால் கூடவில்லை, ஒன்றால் கூடவில்லை. சர்வலோகம் சேர்ந்தாலும் கூட அவர்களை அசைக்க முடியாது. சர்வலோகம் சேர்ந்தாலும் கூட அசைக்க முடியாது. துண்டு துண்டா அறுத்தார்கள். ஆனாலும் கிறிஸ்துவ விட்டு அவர்களால பிரித்தெடுக்க முடியவில்லை. உலகம் முழுவதும் சேர்ந்தாலும் பிரித்தெடுக்க முடியாது. வழி விலகி போக செய்ய முடியாது. அப்படியான அந்த வெள்ளக்காரர்களாவது மற்றவராவது இந்த கிறிஸ்தவ மார்க்கெட் சொல்றதை விட்டுட்டு போகிறானே, ஏதாவது அறிந்து வந்தானா இந்த மார்க்கத்தை பற்றி ஆகுது, அனுபவத்தை பற்றி ஆகுது. துண்டு உண்டா சூர வைத்து அறுத்தார்கள். ஸ்தோத்திரம் அல்லேலூயா என்று முழங்கி கொண்டிருந்தார்கள். அதுக்கப்புறம் பரிசுத்தமான ஸ்திரீகளை கீழ் முக்கி கல்தூணில கட்டி வைத்து தீய கொளுத்தி அந்த வெளிச்சத்துல அந்த மகாராஜா நாடகம் டான்ஸ் ஆடி களி கூர்ந்தான். அஞ்சவில்லை. தேவனுடைய ஜனங்கள் அஞ்சவில்லை. கிறிஸ்து விட்டு பிரித்தெடுக்க ஒருவராலும் ஒன்றாலும் கூடாது. சர்வலோகம் சேர்ந்தாலும் கூடாது. அசைக்க முடியாது. அசைக்க கூட முடியாது. வழி விலகி போகவோ அவளை அசைக்க கூட முடியாது. வழி விலகி போக செய்ய முடியாது. கிறிஸ்துவோடு பிரித்தெடுக்க முடியாது. வழி விலகி போக செய்ய முடியாது. அவளை வழியை விட்டு ஒரு அசைவை கூட உண்டாக்க முடியாது. மகிமை, துதியான மகிமை. என்ன காரணம் தெரியுமா? அவருடைய ரத்தத்தினால தைரியம் உண்டாயிருக்கிறது. கர்த்தராகிய இயேசு ரத்தத்தினால தைரியம் உண்டாயிருக்கிறபடியாலும் அந்த மார்க்கத்தின்படியா பிரவேசிக்கிறதுக்கு அவருடைய ரத்தத்தினால நமக்கு தைரியம் உண்டாயிருக்கிறபடினாலும் புதிய ஜீவனமான மார்க்கம், பரலோகராஜ்யம் போகிற மார்க்கம் ஆகிய வழி. மகிமை, துதியான மகிமை. அந்த மார்க்கத்தின் வழியாக பிரவேசிக்கிறதற்கு அவருடைய ரத்தத்தினால நமக்கு தைரியம் உண்டாயிருக்கிறபடினாலும் அடுத்த வசனம்
பொதிஞ்சுக்கிட்டு புறா கட்டினா போதுமே, கூட்ட முடிந்த பிறகு வாசியடா வாசியா. அந்த மார்க்கத்தின் வழியாய் பிரவேசிப்பதற்கு அவருடைய ரத்தத்தினாலே நமக்கு தைரியம் உண்டாயிருக்கிறபடினாலும் தேவனுடைய வீட்டின் மேல் அதிகாரியான மகா ஆசாரியர் நமக்கு ஒருவர் இருக்கிறபடினாலும் தேவனுடைய வீட்டின் மேல் மகா அதிகாரியான ஆசாரியர் ஒருவர் நமக்கு உண்டாயிருக்கிறபடினாலும் என்ன பாக்கியம்! தேவனுடைய வீட்டின் மேல் மகா அதிகாரியான ஆசாரியர் ஒருவர் நமக்கு உண்டாயிருக்கிறபடினாலும் பிதாவுக்கு மகிமை, துதியர மகிமை, அல்லேலூயா. பிதாவுக்கு மகிமை, துதியர மகிமை, அல்லேலூயா.